நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதே இல்லை. அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை தேற்றினால், அவர்கள் சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடு கூட இல்லைன்னா கூட கர்த்தர் அவர்களை கிருபையாய் பலப்படுத்தினார். உங்களுடைய பலவீனத்திற்கு நீங்க 1000 காரணத்தை நீங்க சொல்லலாம், 1000 காரணம் நமக்குள்ள சொல்லலாம். ஐயோ, நான் பலவீனமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், நான் உபவாசம் இருந்துட்டேன், நான் இந்த மாதிரி உடம்ப கவனிக்காம போயிட்டேன், இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்க உடம்ப பலப்படுத்தினார்னா ஒரு அதிசயத்தை செய்து சுகப்படுத்துகிறதற்கு ஹல்லேலூயா. உங்க தலைமையில கைய வச்சு, தலைமையில கைய வச்சு, இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறணும், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறணும் சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த 2வது அதிசயம், அவர்கள் கோத்திரத்திலே ஒருவரும் பலவீனராய் இருந்தது இல்லை. அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தலைமையில சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை ஆன்லைன்ல எந்த இடத்துல கேட்டு கொண்டிருந்தாலும், தாயே, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். படுத்த படுக்கையாய் கேட்டு கொண்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம், இந்த வியாதியை சரி பண்ண முடியாதுன்னு யார் வேணாலும் சொல்லி இருக்கலாம், இந்த பலவீனத்தினால நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். இயேசுவே, இயேசுவே, என் சரீரத்துல பலன் வேணும், என் பிள்ளைக்கு பலன் வேணும். இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. டாக்டர் சொல்றாங்க இது முடியாதுன்னு சொல்றாங்க, இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்தாருன்னு நாங்க போய் நிற்கணும், நிற்கணும். இப்போ இப்போ இந்த பிரசங்கத்திற்கு இடையிலேயே இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஓ ஹல்லேலூயா, உங்க இரத்தத்தின் வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இப்போ இப்போ கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர்